இப்போ ஊர்வலத்தில் வந்து அம்பேத்கர் படம் போட்ட டிஷர்ட்லாம் கொடுப்போம். அந்த பையன் மேலே திருட்டு பழி போட்டு அந்த டிஷர்ட்டை கிழிச்சு கையை காலை கட்டி பெல்ட்டில் அப்படியே அடிச்சிருக்கிறானுங்க. உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மடி தடம் இல்லாத இடமே இல்லை. இங்கேயும் வந்து உன்னோட ஜாதி தும்புற காட்டு வேறு வழி இல்லை. இப்போ நான் வெட்டுக்கடான்னு இப்போ ரஞ்சித் அவங்க டீம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி மாறன் நான் கிளம்பிட்டுமா அப்படின்னு. நான் சொன்ன உட்கார்றா, என்னை கேட்டால் வந்தேன், நான் சொல்லாமல் போகக்கூடாது உட்கார அப்படின்றேன். இதை அதாவது இப்படி நம்ம எந்த இடத்துல சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்ம சொன்ன வரைக்கும் வருது. செகண்ட் ஹாஃபில் அவங்க மாற்றிட்டாங்க. இதெல்லாம் யாரும் தைரியமாக எடுக்க மாட்டாங்க. இந்த நடந்து வர்றதெல்லாம் அந்த காலாப்படத்தில் ரஜினி சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த இதெல்லாம் எனக்கே தெரியாமல் ஹிடன் கேமராலாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதுபடி அந்த படத்தில் இதெல்லாம் காட்டுவாங்க. என்னோட அங்கே இருக்கிற வீடை வந்து இங்கே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அங்கே ஓப்பன் ஜீப் இருக்கும், பக்கத்தில் நாய் இருந்துட்டு இருக்கும், ரஜினிங்க நின்றுருப்பாரு. இந்த கேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த தாவூத் இப்ராஹிம் அப்படி இப்படின்னு ஒரு டீமாக போயிட்டு இருக்கும். ஒரே நாளில் நம்மளோட லைஃபோட ட்ராக்கே சேஞ்ச் ஆகிடும். என் பையனை 3வது பையன் ஸ்கூலில் விட போகிறேன். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டோட ஜீப் நிற்குது. ஸ்கூல் உள்ள போகும்போது பார்த்தா அங்கங்கே நிற்கிறாங்க. குழந்தை இருக்கிறதுனால என்ன அந்த டைமில் போடல. அன்றைக்கி என் பையன் இல்லைன்னா என்னை போட்டிருப்பாங்க. நான் அந்த நிமிஷத்தை நினைக்கும் போது இன்றைக்கும் பயம் வரும். நம்ம மக்களுக்கு எது பிரச்சனை நம்ம போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எது பிரச்சனைனா நம்ம போவோம். இப்படியே செஞ்சு எதுக்காக போகிறோம், நண்பருக்காக போகிறோம், நண்பனுக்காக போகணும்னு சொல்லி நம்ம பேரில் ஒரு 2 டஜன் கேஸு. என்னோட அந்த அடையாளம் இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creature only at VGP Marine Kingdom, Chennai. Holidays naale adu namma GT Holidays da. வணக்கம். எப்பவுமே இந்த தோரணையில தான் இருப்பீங்களா? இல்லை, இது நாம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட போகும்போது மட்டும் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம். மற்ற நேரம் உங்களை மாதிரி நிறைய மக்கள்கிட்ட விசாரிச்சப்போ வந்து அந்த காலா படத்தில் பார்க்குற அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து பார்க்குறப்பையும் அது கனெக்ட் ஆகுது. அந்த கருப்பு அது ஆக்சிடென்டலாக அந்த டீம் என்னை வந்து இப்போ இந்த காலாப்பா சம்மந்தமாக படம் எடுக்கும் போது என்னை வந்து சந்திக்க வரும்போது கூட இந்த மாதிரி இந்த மாதம் தான், இந்த நவம்பர் டிசம்பர் மாதம் தான். அப்போ அவங்க வந்து பார்க்கும்போது நான் இந்த காஸ்டியூமில் தான் இருந்தேன். இதை பார்த்து தான் இது அவங்களுக்கு ஏதோ அட்ராக்ட் ஆகிருக்குது. ஆகி அந்த படத்தில் ரஜினி சாருக்கு இந்த காஸ்டியூமே கொடுத்தாங்க. இந்த ஐயப்ப மாலைக்கு பதிலாக ஒரு கருப்பு நூல் போட்டிருப்பார். நிறைய உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். வெளியில் போயிட்டு அப்படி நடந்துகிட்டே பேசலாம். இந்த நடந்து வர்றதெல்லாம் அந்த காலா படத்தில் ரஜினி சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. அந்த இதெல்லாம் இது எல்லாமே ஹிடன் கேமரா வச்சு எடுத்தது தான். அப்படியா? எப்படி வைக்கிறோம் அப்படிலாம் பார்க்கறதுக்காக எனக்கே தெரியாமல் ஹிடன் கேமராலாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அதுபடி அந்த படம் இது பண்ணாங்க. இப்போ பாம்பே அப்படின்னு சொன்னாலே இப்போ தமிழ் நடிகர்களாக இருக்கட்டும், ஹாலிவுட் பாலிவுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பாம்பே டான் கேரக்டரில் அந்த ஒரு கேங்ஸ்டர் ரோலில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஆமாம். அந்த டான் அப்படிங்கிற பேர் இங்கே எப்படி உருவானுச்சு? யார் தான் இங்கே உண்மையான டான்? பாம்பேல என்னென்ன பண்ணுறவங்களெல்லாம் டானும்பாங்க, நம்ம ஊர் சைடு வந்து ரவுடிம்பாங்க. டான் அப்படிங்கிறதெல்லாம் என்ன? இப்போதைக்கு சொல்ல போகிறதா இருந்தால் அந்த லிஸ்ட்டில் யாரும் வர முடியாது. ஏன்னா அந்த நேரம் எல்லாம் இருந்தாங்கன்னா இப்போ வரதராஜ முதலியார், அப்போ அந்த டைம்லலாம் கரீம்லாலா, இப்படி பெரிய ஹாஜி மஸ்தான், எஸ்கே ராமசாமி, இந்த மாதிரிலாம் பெரிய டான்கள் இருந்தாங்க. இப்படிலாம் கொடிகட்டி வாழ்ந்த டான்களோட குடும்பங்கள்லாம் இப்போ பேசப்படுற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது அதில் எதுவுமே இல்லைங்கிறது தெரியுது. இந்த மாதிரி ஒரு வழி வந்து இனி வர்ற ஜெனரேஷன்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தெரியுது. நாம் வந்து இப்போது ஒரு வகையில் நம்ம எப்படி நம்மளோட ட்ராக் எப்படி சேஞ்ச் ஆகிறது ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நல்லா மெரிட் ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு செட்டில் மாதிரி ஒரு பெரிய ஸ்கூலில் படித்தவன், ஒரு மெரிட்டில் பாஸ் ஆகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. நம்ம லைன் எப்படி சேஞ்ச் ஆகணும் போது இப்போ இந்த ஆதி திராவிட மகாஜன சங்கத்தை எங்கள் முன்னோர்கள் உருவாக்குறாங்க. அப்போ இந்த எஸ்கே ராமசாமின்னு ஒரு தமிழர் தலைவர், ஒரு பெரியவர், அவர் பல வருஷமாக இங்கே தலைவராக இருக்கிறார். ஒரு திடீர்னு 86 அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு எங்கள் அப்பா தலைவராக வர்றாரு. அட்டாக்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு. அப்புறம் அந்த இடத்துல அப்பா தலைவராக வர்றாரு. இப்போ அவருக்கு ஏற்கனவே பல எதிரிகள் உண்டு எஸ்கே ராமசாமி அவர்கள். இப்போ அவர் இடத்துல அப்பா வந்தவுடனே அந்த எதிரிகள் எல்லாம் எங்கள் அப்பா பக்கம் திரும்பிட்டாங்க. அப்பா பக்கம் திரும்பும் போது என்ன ஆகுது, வெளிப்படையாக அப்பாவை திட்டுறது, அப்பாவை டார்கெட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது தகப்பன் அப்படி பண்ணும்போது திட்டுறாங்களோ வைக்கிறோன்னு பார்க்கும்போது நமக்கு அது பண்ண முடியாது. நம்ம ஏற்று திட்டுறோம், அவங்கள ஏற்று கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பாவை சைடு பண்ணுறாங்க, என்ன டார்கெட் பண்ணுறாங்க.
அப்போ நாம் அவங்கள்ட்ட இருந்து தன்னை காப்பாற்றி விடணும், இல்லாட்டி நம்ம அவங்க அடிக்கும் போது திருப்பி அடிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்குன்னு ஒரு டீம் நம்ம கூட சேருது. அப்படி படிப்படியாக ஒரு சின்ன ஒரே நாளில் நம்மளோட லைஃபோட ட்ராக்கே சேஞ்ச் ஆயிடும். யார் அந்த எதிர்த்தரப்பினர் ஏன் அப்பாவை ஃபோக்கஸ் பண்றாங்க? உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தேவைப்பட்டுச்சு? சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான், வேற யாரும் இல்லை. சொந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்துக்கு வரணும், அந்த அந்த இடத்துக்கு பொறுப்புக்கு வரணும். வரணும், அந்த பொறுப்பு ராமசாமி அவர்கள் இருந்த இடத்துக்கு வரணும். இப்படி இந்த இடத்துக்கு அது பெரிய போட்டி நடந்துட்டு இருந்ததுங்களேன். அது அவங்களால முடியாமவே இருந்தது. அதுக்கப்புறம் ஈஸியா அப்பா வர்றாரு அதுல. அப்படிங்கும்போது அவங்க இது ராமசாமிங்கிறது ஒரு பெரிய ஒரு டான் பெண்புலம் உண்டு. எங்க அப்பாவுக்கு அப்படி அந்த மாதிரி பெண்புலங்கள் கிடையாது. அப்படிங்கும்போது இவரை சீக்கிரம் டார்கெட் பண்ணிடலாம்னு சொல்லி இவர் அது பண்ணும்போது நாம இறங்குறோம் உள்ள. உங்களுக்கு அப்ப என்ன வயசு? எனக்கு அதிகபட்சம் 17 வயசு. உங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, இந்த மாதிரி நல்லா அப்பாவை பார்த்துட்டு டார்கெட் பண்றாங்க, பண்றாங்க. அந்த இடத்துக்காக வரதுக்காக முயற்சி பண்றாங்க அப்படின்னு. ஆமா. அப்படிங்கும்போது நாம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். தெரிவிக்கும் போது நம்ம டார்கெட் ஆகிறோம். இப்படித்தான் நம்மளோட லைஃப் அப்படியே டேர்ன் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் மும்பையில் பெரிய கேங்ஸ்டர் கேங் வாரெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன பண்ணோம், படிச்சிருக்கிறதுனால பாபா சாஹேப்பை படிக்க ஆரம்பித்தோம். பாபா சாஹேப்பை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இந்த சமூகத்தில் ஒரு பெரிய சமுதாயம் எப்படி புறக்கணிக்கப்பட்டுச்சு. புறக்கணிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அது எப்படிப்பட்ட ஒரு கொடுமைகளெல்லாம் தாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதலாக வர்றதுன்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு ஆள் இத்தனை கோடான கோடி மக்களோட வாழ்க்கை தரத்தை ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அமையும் போது நாம ஏன் அவரோட பெருமையை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் என்னோட 17-18 வயசுலேயே அம்பேத்கர் நினைவு அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சேன். அந்த வயசுலேயே ஆரம்பிச்சது. அப்புறம் அதோட நம்மளோட செயல்பாடுகள் பிடிச்சி இந்த மக்கள் நிறைய இடத்துல இருந்து வாலிப பசங்க எல்லாருமே நம்மளோட சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு கூட்டமா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம நேரடியாக ஒரு அரசியல் தலைவரையா வந்திருப்போம்னா அது ஒரு அரசியல் தொண்டர்களா பார்க்கப்பட்டிருப்பாங்க. நாம அந்த அடிதடி பின்புலத்துல வந்ததுனால அதில் நம்மளோட சேரும் போது இது ஒரு அடிதடி கூட்டம் மாதிரியே பார்க்கப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது மற்ற சமுதாயத்துக்காரங்க மட்டும் இல்லாமல் சொந்த சமுதாயத்துல ரொம்ப எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது. இல்ல அன்னைக்கு கல்வி இயல்பா போயிட்டு இருக்கு, நல்லா படிக்கிறவங்க நீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு வழி அப்பாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா நம்மளே இறங்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்திருக்கும்ல. எந்த புள்ளியில உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும்ல, சரி நம்ம போறது தப்பான வழியில பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அது எந்த சம்பவம், முதல் சம்பவத்தை பத்தி சொல்லுங்க. அது நல்ல கேள்வி. அது என்ன மனசை பாதிச்சது. அது இப்போ அந்த நேரம்லாம் ரொம்ப தடித்தடி இருக்கிறது மாறி 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 எல்லா இடமும் ரொம்ப பேசப்படுவேன். இந்த காரணத்தை மாறி அப்படின்னு. ஆமா, அதில் எழுதிருக்கும். அது என்ன ஆச்சு, ஒரு வாட்டி ஒரு 10-20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், நான் புல்லட்டில் போவேன். இப்படி புல்லட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 வயசு இருக்கும் ஒரு பையன், அவன் ஒரு 6-7 வயசு பையனை துரத்துறான். சரி. அப்போ என்னோட ஸ்டைல் என்ன, மொத்தமாக இப்படி பங்கு வைக்கிறது, நீளமாக முடி வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் எப்பவுமே இருப்பேன். அந்த 6 வயசு பையன் எவ்வளோ நீளம் முடி வளர்த்துருக்கிறான். இந்த 10 வயசு பையன் அவனை துரத்தி பிடிக்க போறான். இப்போ இவன் துரத்தி பிடிக்கிறான், நானும் பக்கல் போயிட்டு அவன் மாரிபாயின்னு என்னெல்லாம் மாரிபாயின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த பையன் சத்தம் கொடுக்குறான், மாரிபாய், அந்த துரத்துற பையன் மாரிபாயின் போட்டு அந்த பையனை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு நிறுத்தி என்ன கூப்பிடுறான் மாரிபாயின். அப்போ நான் எடுத்து என்னடா ஆச்சு தம்பி அப்படின்னா, இது பாருங்கண்ணா இவனும் உங்களை மாதிரி ஆகணுமா பாருங்க, உங்களை மாதிரி முடி வச்சிருக்கிறான். அவன் வயசு 6-7 வயசு. அப்போ அது ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு. இந்த சின்ன வயசுல இவனுங்க ஒரு படிக்கிற பசங்க எங்களை மாதிரி ஆளுங்களை லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு அது நல்லதில்லை. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் இதில் நாங்கள் என்ன பாடுபட்டுட்டு இருக்கிறோம், எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னு சொல்லி படுத்துட்டு காலையில் எந்திரிச்சா தான் உண்டு சரி உயிரோடு இருக்கிறோமான்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த வழியில் வேற வரணும் அப்படின்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சா? என்ன அந்த புள்ள இது மாதிரி நல்லா படித்த புள்ள திடீர்னு தடம் மாறி போகிற மாதிரி இருக்குது, நிறைய இது மாதிரி கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் ஒரு கேள்வி, ஒரு பயம் இருந்துச்சா இயல்பா? கண்டிப்பாக அது எல்லார் வீட்லையும் இருக்கும். நான் 4 அக்காவோட கூட பிறந்தவன். அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வீடுகளில் பயங்கரமாக இது இருக்கும். அதையும் மீறி ஆனால் அவங்களும் ஒரு கட்டத்தில் புரிய வேண்டியதாயிருச்சு, இது ஒரு அளவுக்கு போயிட்டான், இனி இவன் திரும்பி வர முடியாது, இனி இவன் இப்படி இருந்தால் தான் இவன் உயிரோட இருப்பான். அவங்களுக்கே தோணிடுச்சு இவரோட பாதுகாப்பு. அதனால பெருசா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களால பெருசா எதிர்ப்பு தெரிவிக்க முடியல. அவங்களே அதை சரி இவனுக்கான வழி இதுதான் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க.
இன்னைக்கு வந்து நீங்க கல்வி முக்கியத்துவம், ம். அம்பேத்கர் வந்து நிறைய பேருக்கு போதிக்கிறீங்க. அவர் வழியில நம்ம பயணிக்கணும் அப்படின்ட்டு நிறைய ம். விஷயங்கள் பண்றீங்கல்ல. ம். முதல்ல பண்ண ஏதாச்சும் ஒரு சம்பவம், அடிதடியில இறங்குனது, இந்த ரூட்ல தான் இனிமேல் நம்ம பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உங்களோட வாழ்க்கையை மாத்துன சம்பவம் ஏதாச்சும் இருக்கா? ஏற்கனவே நம்ம அதை விரும்பி செய்யலைங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது வேற வழி இல்லாம நம்ம அதில் செய்ய வேண்டியது இருந்தது. எப்பெல்லாம் இதை விட்டு வெளியில வரும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். ம். இப்ப பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பையன் மேல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன், நல்ல பையன், அவன் மேல திருட்டு பழி போட்டு, அப்போ நாங்கள் ஊர்வலம் எடுப்போம். அம்பேத்கர் ஜெயந்திக்கு பெரிய ஊர்வலம் எடுப்போம். அப்போ ஊர்வலத்தில் வந்து அம்பேத்கர் படம் போட்ட டிஷர்ட்லாம் கொடுப்போம். அந்த பையன் மேல திருட்டு பழி போட்டு அந்த டிஷர்ட்டை கிழிச்சு கையை காலை கட்டி பெல்ட்ல அப்படியே அடிச்சிருக்கிறானுங்க. உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மடி தடம் இல்லாத இடமே இல்லை. அவனும் போய் எங்கெங்கேயோ சொல்றான், வேற மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க, வசதி படைச்சவங்க, அவன் போய் எங்கெங்கேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். போலீஸ்லையும் எடுபடலை. இது கேட்டு தாங்கப்பான்னு சொல்லி இந்த சமுதாய மக்கள் போறான். அதை கேட்டு கொடுக்குற தகுந்த ஆளுகள் இல்லை. ஒரு மாசமா இப்படி போயிட்டு இருக்குது. அப்போ திடீர்னு ஒரு வாட்டி வரும்போது எனக்கு எதிராக வர்றாங்க. ஒரு 10-20 பேர் என்ன பார்க்க வர்றாங்க. என்னன்னு பார்க்கும்போது இப்படி சட்டையை கழட்டி பார்க்குறான், பார்க்க முடியாது. அந்த மாதிரி அடிச்சிருவாங்க. இது ஊரில் தான் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பொழப்பு நாங்கள் இப்போ பொழப்புக்கு வழி இல்லாமல் தானே இங்கே வந்துடும். நீ அதே மாதிரி தானே வந்திருக்கிற. இங்கேயும் வந்து உன்னோட ஜாதி துமுறை காட்டணும். இப்போ ஒரு வழி இல்லை. அப்போ இவனை போய் நம்ம அதுக்காக என்ன பண்ணப்போ இவனை வெட்டுங்கடான்னு சொல்லி இந்த மாதிரி வேற வழி இல்லாமல் அப்படி இதை தொடர வேண்டியதாயிருச்சு. சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டும் அங்க நடந்துதான் அந்த கொடுமையை தாங்க முடியாம தான் அப்பா இங்க வந்தாங்க. இங்கேயும் இது தொடரக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ரீசன் தான் நீங்க கையில எடுத்தது அந்த வழியை. அதனால தான் கையில் எடுத்தோம்னு சொல்ல முடியாது. கடைசி பிற்காலத்தில் பார்க்க போகிறதா அது அதுக்கு தேவைப்பட்டுச்சு. என்னோட அந்த அடையாளம் இந்த இந்த இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது நாம் அதுல இருந்து பின்வாங்கலை. ஆனால் நம்ம படிச்சு இருக்கிறதுனால இது தப்புன்னு நமக்கு ஒரு இது தெரியும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டோம். இதுதான் செய்வோம், இதுக்கு மேலே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்த 10-20 பேருக்கு மேலே என்கவுண்டரில் செத்துருக்குறாங்க. உங்க கூட இருந்தவங்களா? ஆனால் இப்போ நாம இருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு வரமுறை நமக்குன்னு வகுத்துக்கிட்டோம். இதுதான் செய்வோம், இதை செய்ய மாட்டோங்கிறது. உங்களுக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சா? கூட இருக்கிற 20 பேர் வந்து என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டப்போ ஆமா, நமக்கு என்னனாலும் ஆகலாம் காவல்துறையினால. அதான் சொன்னேனே, நம்ம எல்லாம் படுத்துட்டு எந்திரிச்சா தான் சரி இன்னைக்கு இருக்கிறோம்டான்னு ஒரு அந்த மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி எல்லாம் என் பையனை 3வது பையன், கடைசி பையன் கேஜியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்போ அவனை கொண்டு ஸ்கூலில் விட போகிறேன். ஸ்கூலில் விட போகும்போதே பார்க்குறேன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டோட ஜீப் நிற்குது. அப்படி ஜீப் நிற்குது, ஆனால் ஜீப்பில் யாரும் இல்லை. அப்போ நான் புரிஞ்சுட்டேன், சரி இங்கே உள்ளவங்க ஏதோ இங்கே இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஸ்கூல் உள்ள போகும்போது பார்த்தா அங்கங்கே நிற்கிறாங்க அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். குழந்தை இருக்கிறதுனால என்ன அந்த டைமில் போடல. இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் குழந்தைய விட்டுட்டு வரும்போது பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கிறேன். ஆனால் நான் பார்த்துட்டு நான் குழந்தைய விட்டுட்டு அங்கே ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு என்னோட, அவங்களோட ஒரு மசூதி உண்டு. அந்த மசூதி பக்கத்தில் என்னோட புல்லட்டை ஒழிச்சு வச்சுட்டான். அப்படி சாக்கு கோணியெல்லாம் போட்டு ஒழிச்சு நான் ஸ்கூல் மேலே போய் உட்காந்து அப்புறம் அங்கே உள்ள டீச்சர்ஸை ரெக்வஸ்ட் பண்ணி ஏதோ நம்பரை ரீகலெக்ட் பண்ணி ஃபோன் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஆளுகளை வந்தாங்க. அவங்க அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு சொல்லி அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிறகு நம்ம பின்னாடி தான் பொலிட்டிஷியன்ஸ் கொஞ்சம் இருப்பாங்களே, இவங்கள மாதிரி ஆளுகள்லாம் வச்சு பேசி அதை அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் என்கவுண்டர் செய்யப்படும் போது நேற்று வரைக்கும் கூட இருந்திருப்பாங்க. அது மாதிரிலாம் இருந்துடும் போது திடீர்னு வந்து அவர் செத்துட்டாரு, இவர் செத்துட்டாரு அப்படின்னு கேள்விப்படும் போது ஏன்டா இதுல வந்து ஈடுபட்டோம், ஏன்டா இதுல வந்து உள்ள வந்தோம் அப்படின்ட்டு நினைச்சு வருத்தப்பட்டதுண்டா? அந்த அளவுக்கு கூட உங்கள்கிட்ட நேரம் இருக்காது. ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எப்படி காப்பாற்றிக்கிடணுங்கிறது தான் உங்களுக்கு அது ப்ரையாரிட்டியாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் இந்த மனம் இருந்த இந்த அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நேரமும் இருக்காது, வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஒரு வாட்டி போலீஸ் ரெக்கார்டில் நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கிட முடிய மாட்டாங்க. நம்ம என்னதான் மனசார திருந்தி வாழ்ந்தாலும் அந்த முத்திரை குத்துனது தான். அதனால நம்ம அதுலேருந்து வெளியே வரது பெருசாக வந்து ஆகலை. வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பை தேடிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா அது எனக்கு கிடைச்சிது. 2014 வருஷம் தாஜோட மாஜன சங்கத்து எலெக்ஷன் நடந்தது. அப்போ நாங்கள் ஒரு அணியாக அதில் போட்டிட்டதுக்கப்புறம் நானும் தனி மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வந்தேன். தனி மெஜாரிட்டியில் இந்த மக்கள் என்ன ஜெயிக்க வச்சாங்க. அப்பவும் புரிஞ்சுது நம்ம வந்து இந்த அளவுக்கு இப்படி ஒரு இடவடியில் பேர் எடுத்ததுக்கப்புறம் கூட போட்டியிடுற 40 பேரில் நம்ம தனித்துவத்தை அவ்வளோ 41 பேரோட அதிகமாக நமக்கு வாக்கு செலுத்தி நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ இந்த மக்கள் நம்மகிட்ட இருந்து இதை எதிர்பார்க்குறாங்க. அப்போ நம்மளை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னோட இந்த போலீஸ் லிஸ்ட்லேருந்து நான் தனிமைப்படுத்த அதாவது
வேறு மாதிரி ஒரு ட்ராக் கிடச்சிது எனக்கு. அதை நான் சரியாக பயன்படுத்திட்டேன். இதில் சமுதாயத்துக்கு செயலாளர் ஆகிட்டேன். அப்புறம் சமுதாயம் மூலமாக நடத்துகிற இந்த பள்ளிக்கூடத்துக்கு சேர்மன் ஆகிட்டேன். அதில் ஒரு செக்ரட்டரியாக இருக்கும். இப்போ என்ன ஆச்சு நாளடைவில், இப்போ மாரிபாய்ன்னு சொன்னவங்க மாதிரி சார்ன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு வந்ததுனால எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்னா இது ஒன்று. நீங்க வேற ரூட்ல போனாலும் ஏற்கனவே பண்ண அந்த ஒரு எதிரிகளை சம்பாதிச்சதா இருக்கட்டும், காவல்துறை வந்து உங்க மேல வச்சிருக்கிற கண்ணா இருக்கட்டும், அதெல்லாம் மாறும்னு சொல்ல முடியாது இல்ல. அந்த ஒரு பயம், அந்த ஒரு தயக்கம் இருக்குமா, இன்னும் இருக்கா? காவல்துறை விஷயம்லாம் பெருசாக எந்த மாதிரி ஒரு பெரிய அச்சுறுத்தல்லாம் கிடையாது. அவங்க டைம் ஆகும்போது ஒரு காவலர் அதே இடத்துல இருக்க மாட்டாங்க, அதை அப்படியே மாறி போவாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இல்லை. இது என்ன, நம்ம வந்து அடுத்தவங்களால பாதிக்கப்படுறோம்ங்கிறத விட சொந்த சமுதாயத்துக்காரங்களை பாதிக்கப்படுறோங்கிறது தான் ஒரு பெரிய. இப்போ கூட 2000 ஒரு 10 ராத்திரி போல 10-20 பேருக்கு மேலே அட்டாக் பண்ணாங்க உங்களை. ஆமா. எங்க போயிட்டு இருந்தீங்க, என்ன நடந்துச்சு அப்போ? இப்போதான் இந்த பின்னாடி இந்த பக்கம் தான் திடீர்னு நாங்கள் ஒரு பர்த்டே விஷயம் நடந்துட்டு, பையனோட பர்த்டே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் போயிட்டு நாங்கள் தனியாக ஒரு 3-4 பேர் தான் இருந்தோம். அதை கவனிச்சு 10-20 பேர் உள்ள வந்துட்டாங்க. திடீர்னு வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் நாம ரிட்டர்லேட் பண்ணி மறுபடியும் அவங்கள அதில் ஒரு 2 பேர் அவங்கள நிறைய சீரியஸ் ஆகிட்டாங்க. அதில் கூட இப்போ 6 மாதம் உள்ள இருந்து தான் வரேன். அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலில் போய் 6 மாதம் இருந்து வந்தேன். அந்த புலிவாழை தொட்டது மாறும்பாங்களே, அது மாதிரி தான். 10 வருஷம் நம்ம நினைச்சு 10 வருஷம் இப்படி இந்த மாதிரி ஒரு மரியாதையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், மறுபடியும் நம்ம ஜெயில் போகலாம், நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் நடந்தது இப்படிதான். இப்பவும் எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். எல்லாத்துக்கும் நம்மளை தயார்படுத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கான பாதுகாப்பு எப்படி நீங்க? நான் பெருசா எதுவுமே, என்னோட பேர் தான் என்னோட பாதுகாப்பு. அதுதான் என்னோட பேர் தான் என்னோட பாதுகாப்பு. பெருசா பாதுகாப்புகளை யாரையும் வச்சுக்கிறது இல்லை. எப்பவும் தனியாக தான் புல்லட்ல போவேன், கார் எடுத்துட்டு போவேன். பெருசா இது பண்றது இல்லை. கடவுள் புண்ணியத்தில் நம்ம வாங்கின பேர் அப்படி. எங்கன போய் நின்னாலும், தனியா போய் நின்னாலும், ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல போய் நின்னாலும் ஒரு 50 பேர் கூடி வந்துருவாங்க. என்ன வாங்கி நிற்கிறீங்க, நான் அது பிரச்சனையா, இப்படியெல்லாம் வந்துடுவாங்க. அந்த பேருக்கு பின்னாடி அந்த பாய் அப்படின்னு சேர்க்கறது வந்து எப்படி, இங்க டானுங்களுக்குன்னு உள்ள இயல்பா அந்த வருதா பாய் அப்படின்னு இந்த மாதிரி பாய் மரியாதையான ஒண்ணு. இப்போ ஊர்ல எல்லாரும் அண்ணான்னு சொல்லுவாங்க, இங்க பாய்னா அண்ணாங்கிறது தான். பாய்னா அண்ணா, பெரிய அண்ணாவா பாய்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேங் வார் அப்படிங்கிறது பாம்பேல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா படங்கள்லையும் அதான் காமிப்பாங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க இல்லை உங்க கூட இருந்தவங்களாம் ஒரு கேங்ல இருந்தீங்களா, இல்லை நீங்களே தனி கேங் அப்படிங்கிறது உருவாக்குனீங்களா? இல்லை, நமக்குன்னு நம்ம தனி தான். இந்த கேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த தாவூத் இப்ராஹிம் அப்படி இப்படின்னு ஒரு டீமாக போயிட்டுருக்கும். அதனால் அந்த டீமில் உள்ளவங்க, அந்த டீமில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நம்மகிட்ட தொடர்பில் இருப்பாங்க, நாம் அவங்கள்ட்ட தொடர்பில் இருப்போம். ஏன்னா அந்த வழியில் போனதுக்கப்புறம் யாரோட ஒரு உதவி தேவைப்பட்டும், கண்டிப்பாக தொடர்பு தேவைப்படும். அப்படி தொடர்பில் இருக்குமே தவிர அவங்களோட சேர்ந்து நம்ம எதுலையும் ஈடுபடுறதில்ல. நம்ம மக்களுக்கு எது பிரச்சனை நம்ம போவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எது பிரச்சனைனா நம்ம போவோம். இப்படியே செஞ்சு எதுக்காக போனோம், நண்பனுக்காக போனேன்னு சொல்லி நம்ம பேரில் ஒரு 2 டஜன் கேஸு இது வரைக்கும் ஆச்சு போயிட்டு. இப்போ தாராவி அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க அன்னைக்கு 50லேருந்து 70 வரைக்கும் வந்து வேலை தேடி முக்கியமாக வந்து அரவணைச்ச இடம் அன்னைக்கு தாராவின்னு சொல்லலாம். இங்கே வந்து குறிப்பிட்ட தமிழர்கள் வந்து அன்னைக்கு வந்து தானா இருந்த வரலாறுலாம் இருக்குது. அவங்க வரதராஜ முதலியாராக இருக்கட்டும், ஹாஜி மஸ்தானாக இருக்கட்டும். இப்போ அந்த வரிசையில் வந்து நீங்களும் வந்து உள்ளே போகிறதுக்கான என்ன அடிப்படையில், என்ன இங்கே ஒரு காரணமாக இருக்குது இது மாதிரி ஒரு பாதையில் போகிறதுக்கு? இல்லை, இப்போ அந்த வரிசையில் நம்மளும் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம இருந்தோங்கிற ஒரு இதுதான். இல்லாட்டி அது ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப்னு கூட சொல்லலாம். என்னை விட பெரிய வயசு மூத்தவங்க அவங்க குழந்தைங்க இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அவங்கள தொட்டு நம்ம இடத்துல வரணும்லாம் சொல்ல முடியாது. இப்போதைக்கு இருக்கிறாங்க தமிழில் யாரா பேர் தமிழர்களை பேர் ஃபேமஸாக இருக்கான்னு நம்மளை சொல்லுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு அப்புறம் நம்ம தான்லாம் நம்ம சொல்லுவாங்க. இப்போ யார் இருக்கிறா, நிகழ்கள் தான் அட் ப்ரெசென்ட் யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அப்போ தமிழர்களில் இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறான்பா அப்படி சொல்லுவாங்க. மறக்க முடியாத ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஏதாச்சும் இருக்கா? இன்னைக்கு நினைச்சாலும் வந்து அதை மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து உயிர் தப்பிச்சு வந்தேன், இல்லைன்னா வந்து இன்னும் அது நினைவுலேயே இருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான்? இல்லை, அதுதான் அது ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்லி பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த அன்னைக்கு என் பையன் இல்லைன்னா என்னை போட்டிருப்பாங்க. என்னை போட்டிருந்தா அப்போல்லாம் என் மூத்த பையனே 2ஆம் கிளாஸ்ல தான் இருந்தான். செகண்ட் இயர் படிச்சு, செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கான். 3 வரிசையாக 3 பசங்க, பெருசாக எந்த இது கிடையாது. அப்படிங்கும்போது அன்னைக்கு போட்டிருந்தானா அந்த பசங்களும் ஒய்ஃபு, அம்மா அப்பாலாம் என்ன ஆயிருப்பாங்க, இவங்களுக்கு யார் சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது அதை நினைக்கும் போது அன்னைக்கு அந்த நிமிஷத்தை நினைக்கும் போது இன்னைக்கும் பயம் வரும்.
நிறைய பேர் இப்படி ஒரு வழியில போனவங்க வந்து பேசும்போது இப்படி சொல்லுவாங்க, என்னோட குடும்பத்தை வந்து அன்னைக்கு நான் இது மாதிரி ஆயிருந்தா என்ன ஆயிருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி. அதை வெளிப்படையாக மக்கள் பார்க்கும்போது இது மாதிரி தானே அவங்களும் அவங்கள இன்னொருத்தவங்களை தாக்குதல் நடத்தின போது அவங்க குடும்பமும் தவிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணங்கள்லாம் பேசப்படும்ல. அது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு இடத்துல யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஒரு இது வரைக்கும் நம்மளால பெருசா ஒரு குடும்பத்துல ஒரு நபர் குறைஞ்சது மாதிரிலாம் நம்ம இது வரைக்கும் எதுவுமே செஞ்சது. ஒரு குடும்பத்தை தெருவில் போற மாதிரி அந்த மாதிரி எந்த பெரிய பாவங்களை எதுவும் நம்ம இதுவரை செஞ்சது. சொல்ல போறதா இருந்தா நம்மளோட அந்த அந்த ஒரு அந்த பேருக்கு உண்டான ஒரு பயம், இதை நம்ம வந்து நம்ம மக்களுக்கு தேவையான மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தேவையான மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோமே தவிர நம்ம யாரையும் கொல்லணும் குடும்பத்தை தெருவில் விடணும் இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சு பார்த்ததை விட நினைக்கிறது அப்படி நம்ம அதுக்கான வாய்ப்பு வந்தது இல்லை. தோழர் ரஞ்சித் வந்து எனக்கு இங்கே மும்பையில் வேண்டிய ஒரு சிலவங்களோட என்ன வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தோம். மறைக்கப்பட்டு வர ஒரு தலைவனோட பேரை தைரியமாக வெளிக்கொண்டு வராரு அப்படின்னா இப்போ இவர மாதிரி ஆளுக்கு தான் நம்மளோட ஸ்டோரியை சொல்லணும்னு சொல்லி நம்ம சொன்னது. அவங்க வந்து ஒரு எடுத்தது வந்து மிஞ்சி போனால் கைப்பிடி அளவு தான் சொல்லணும். இது போக ஏகப்பட்டது இருக்குது. வெளியில வராத பல உண்மைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்ம சொன்ன வரைக்கும் வருது. செகண்ட் ஹாஃப்ல அவங்க மாத்திட்டாங்க. இதெல்லாம் யாரும் தைரியமா எடுக்க மாட்டாங்க. என்ன கியாரை செட்டிங்னா என்ன? இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த படத்துல இதெல்லாம் காட்டுவாங்க. இந்த இடம்லாம் வரும், இந்த காம்பவுண்டு இந்த இதெல்லாம் வரும். ஆமா, என்னோட அங்க இருக்கிற வீடை வந்து இங்க இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இங்க இருக்கும் இதுதான் இந்த இடம்லாம் அப்படி காட்டுவாங்க. அங்க ஓப்பன் ஜீப் இருக்கும், பக்கத்துல நாய் இருந்துட்டு இருக்கும், ரஜினி இங்க நின்றுருப்பாரு. இந்த மாதிரி இந்த படத்துல என்ன மூத்த பெரிய பையன் அவன் கொஞ்சம் என்ன மாதிரி, ரெண்டாவது பையன் கொஞ்சம் நியாயம் தர்மம் பேசுவான். உண்மையாவே இப்படிதான் அப்படிதான் இருக்கும். பசங்களை எல்லாரையுமே தான் அவங்க பார்த்து பேசியிருக்கிறாங்க. இது நாம வந்து உருவாக்குனது வந்து ஒரு ஒரு ஜாதிய அமைப்பாக தான் உருவாக்கணும். அம்பேத்கர் பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதில் இருந்தது எல்லாம் அதர் காஸ்ட்டு, நாடார், தேவர், கோனார்னு, முஸ்லீம்ஸ், இப்படி எல்லாம் இருப்பாங்க. அவங்க அம்பேத்கரை அவங்களுக்கு எது அவங்களுக்கு நான். This holiday season, come and meet the Mermaid Scuba Center and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Holidays nale, adu namma GT Holidays da.